ஹலோ காய்ஸ், நான் தாங்க எஸ்டி பேசிகிட்டு இருக்கேன். என்னடா எஸ்டி திரும்ப மேட்ச், ரெண்டாவது மேட்ச்சுங்க நம்மளுக்கும் மும்பைக்குங்க. ஹோம் கிரவுண்டில் ஆட போகிறோம் அந்த மேட்ச், அதான் ஸ்பெஷலு. ஓகேவா காய்ஸ், அலப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேட்சை கண்டிப்பாக அலப்பராக இருக்குங்க. இந்த மேட்சும் நம்ம பவுலிங் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சூப்பர் ஸ்டாப் நான் யாரை செலக்ட் பண்ண போகிறேன் எஸ்டி அப்படிங்கன்னா, ரேவட் படிக்கல், கார்த்தி, தினேஷ் கார்த்திக்குங்க, மயங்க் அகர்வால், அதுக்கப்புறம் சிராஜ் அவுட்டாதாங்க, சமீர் ரிஸ்வி. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெங்களூருக்கும் மும்பைக்கும் ப்ராக்டிஸ் செக்ஷன். ஃபிஃப்த் மேட்ச் திருப்பியோங்க பயங்கரமாக இருக்குங்க. ப்ராக்டிஸ் பயங்கரமாக இருக்குது. இது எதோ சொல்லுவாங்களே அப்போ வந்து வச்சேன். ஓகே, பேசிட்டாங்க. எல்லாமே பேசினதுக்கப்புறம் டாஸுக்கு வந்தாச்சு. எடுத்து சூஸ் பண்ணிருக்கோம். இன்றைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே காய்ஸ், வழக்கம் போல் பவுலிங் தான். அதுக்கப்புறம் அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். என்ன பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும். வழக்கம் போல் பவுலிங் தாங்க. நம்ம கை கொடுத்து வந்தாச்சுங்க. அவர் யார் கேட்டாங்க, தானஸ் வண்டி வந்துருச்சுங்க. 5 4 3 2 1 லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் கிட்ட கொடுத்துருக்கோம். வழக்கம் போல் உங்களுக்கே தெரியும் ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். 5 minutes later. ஆட்டோ ப்ளே பண்ணதில் பார்த்தா 158 அடிச்சிருக்காங்க. போன மேட்ச்சே நம்ம அந்தக்கே தரணுமே. யார் பிக் ஆஃப் த பவுலர் பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் கலக்கிறார். அவர் ஏன்னு தெரியல. திலகர்மா அங்கே பேட்டிங் விளாண்டுருக்காருங்க. வழக்கம் போல் விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுலுங்க. போன மேட்ச் பெரிய ரன்ஸ் இல்லை 2 பேரும். இந்த மேட்ச் ரன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவி அஸ்வின்கிட்ட கொடுக்குறாங்க. ரவி அஸ்வின் ஒரு பிரில்லியண்ட்டான பவுலர், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த கேமில் இருக்குமா அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் விராட் கோலி, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிறப்பான பந்து போட்டிருக்காருங்க ரவி அஸ்வின். பாராட்டுக்குரிய விஷயம் அவருக்கெலாம். சிறப்பான பந்து போடுறது. மீண்டும் செகண்ட் பால் ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட் வித் சிங்கிள். ஓகே, சிங்கிளுங்க. இந்த நேரத்தை பார்த்தா அவன் மெசேஜ் தான் பண்ணுறான். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, தேர்ட் பால் கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பாலுங்க. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். நல்லா ஓவர் போடுறாரு ரவி அஸ்வின். ஸ்டோவர். ஓகே காய்ஸ், அடுத்த ஓவர் வந்துருச்சுங்க. ஜே ரிசர்சன் போடுறாரு. நோ பால். இது விராட் கோலி டெஸ்ட் சரியான ஷாட் தூக்கி அடிச்சிருக்காரு. 4ங்க. செம்ம ஷாட். குட்டி கிரவுண்டில் பெங்களூருல சின்னசாமி ஆர்சிபி கிரவுண்டுங்க. இது காலக்கிழமான கிரவுண்ட். 4 ஷாட் வந்து என்ன பண்ண விராட் கோலி. சரியான ஷாட். 4, இன்னொரு 4 கிடைக்குங்க. பேக் டு பவுண்டரி விராட் கோலிக்கு. ஒரு சிறப்பான ஷாட்டோட பவுண்டரி அடிச்சிருக்காரு. அடுத்த ஒரே பயங்கரமான பவுலருங்க. பியூஷ் சாலா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லாஃப்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் பால் லாஃப்ட் வரக்காயிருக்கு கேஎல் ராகுலுக்கு. இந்த பால் லாஃப்ட்டில் போயிருக்கு. ஒரு அற்புதமான 4ங்க. ஃபர்ஸ்ட் பாலே ப்ரெஷரை போட்டிருக்கோம் பியூஷ் சாலாக்கு. செம்ம ஷாட். அங்கே சரி கேர்ள்ஸை பார்க்குறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் பால் இல்லை, செகண்ட் பால். ஓகே, இன்னொரு லாஃப்ட்டுக்கு போகலாங்க. பார்த்துக்கலாம் லாஃப்ட்டுக்கு. சரியான ஷாட். பட்டிருக்கு. 6 இல்லை 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 4. செம்ம ஷாட். இதுவும் இன்னொரு பவுண்ட்ரி. பேக் டு பவுண்ட்ரி. ஓகே, பியூஷ் ஆன் ப்ரெஷர். மீண்டும் லாஃப்ட்டுக்கு போகலாங்க கேஎல் ராகுல் வச்சுக்கிட்டு. ஆஹா, காட்டி விட நினைங்க. ஓகே, 4th பால் லாஃப்ட்டுக்கு போகலாமா யோசிப்போம். ஓகே, என்ன பண்ணலாம்? லாஃப்ட்டு போகலாமா? செம்ம கேப்பில் அடிச்சிருக்கோம். 4. சரியான ஷாட். இன்னொரு முறை இந்த ஓவர் 18 அப்போ செம ஷாட். இது ஒரு 4ங்க. 17 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். 34 லாஸ் 3 overs. அடுத்த 3 பேட்ரு பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஓகே, யார் போகிறா? கேமரா கேம் போகிறாருங்க அட்டாக்குக்கு. ஷாட். சரியான ஷாட். ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். நான் போப்பா அப்படின்ற மாதிரி மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி 21-22 ரன் பார்ட்னர்ஷிப்பை. செம்ம பேட்டிங் விளாண்டுருக்காங்க 2 பேரும். ஃபஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்லங்க. அங்கே வேறு செம்ம ஷாட். 4 விராட் கோலிக்கு கிடைக்கும். நல்ல ஷாட் அது. ஓவர் லாஸ்ட் பால், 4th லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாரு கேஎல் ராகுல். திரும்ப லாஃப்ட்டுக்கு போயிருக்கோம். நோ பாலுங்க. ஃபஸ்ட்டு நோ பால்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். நீங்கள் ஃபஸ்ட்டு நோ பாலா செகண்ட் நோ பாலான்னு தெரில. இந்த பால் என்ன பண்ண போகிறார் கேஎல் ராகுல். ஷாட் இறங்கி அடிச்சிருக்கோம். 6ங்க. செம்ம 6 சைட் ஸ்க்ரீனில். சரியான 6, ஃபஸ்ட்டு 6 ஆஃப் த மேட்ச். திருப்பி ஜெய் ரிச்சர்ட்சன் விராட் கோலிங்க. ஜெய் ரிச்சர்ட்சன் டு விராட் கோலி. ஃபஸ்ட் பால் எல்லாம் 6. பெரிய 6 இது. ஆஹா, திரும்ப விராட் கோலி ஸ்ட்ரைக்கில். அடுத்த பாலே ஆஹா கேஎல் ராகுல். இது 4. செம்ம ஷாட்டுங்க. சரியாக விளையாட்டுருக்காங்க 2 பேரும். 57 ரன் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு இப்போதைக்கு. 5வது ஓவர் இது. என்ன மேட்ச் இருக்குங்க. ஷாட் சூரியகுமார் ஷாட்டுங்க. இது 4ங்க. 61க்கு போயிருக்காருங்க.
செம்மையாக விளாட்ருக்காங்க ஆர்சிபி. இன்னைக்கு கலக்கியிருக்காங்க. சேர் கேர்ள்ஸ் குதிக்கிறாங்க. இன்னொரு ஷாட் விட போகிறாரா கேஎல் ராகுல். கமாண்ட்ரா பாய். அவுட்டு. காலி போல்டு. கேஎல் ராகுல்டா அவுட்டு 33க்கு. கேப்டன் இப்போ கிடையாது. விராட் கோலி தான் கேப்டன். ரஜத் பட்டி தான் இருக்காரு. ஆனால் விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட்டு. பேக் டு விக்கெட் வந்திருக்கீங்க. இப்போ யார் வரா? ஸ்ரேயஸ் ஐயர் மக்களின் கேப்டன் வராருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் போன மேட்ச் ஏதோ பிக் ஸ்கோர் அடிக்கலாம். இந்த மேட்ச் வச்சு அடிப்பாரான் எதிர்பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் பிடிக்க போகிறார் அவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ரேயஸ் ஐயர். ஃபர்ஸ்ட் பால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிக் ஆஃப் த போலராக இருப்பாரா அன்னைக்கு அப்படின்ற ரன் அவுட் வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. நல்ல ரன்னிங். ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல், ஷேக் ரஷீத். ஓகே, நல்லா விளாண்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி விளாட முடியுமா பார்ப்போம். நல்லா பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங். நல்ல ஷாட்டுங்க. பவுண்ட்ரி கிடைக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. அவரோட முதல் பவுண்ட்ரி இந்த சீசனில் என்பிஎல்லில். ஓகே, 5th பால் என்ன நடக்க போகுது? 4 அடித்தார் ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு அடிப்பேன்ட்டு. ஆஹா, க்ளோஸ். ரிவ்யூ போகலாமா வேணாமா யோசிக்கிறேங்க. ரிவ்யூ போயிடலாங்க. ரிவ்யூ பேருக்கா ஸ்ரேயஸ் ஐயர். ஐயோ க்ளோஸுங்க. அண்ணா க்ளோஸ். ஐயோ சிக்கத்தில் மாட்டிக்கிட்டான் இருங்க. நல்ல பால் அது. சிங்கிள் எடுத்துருக்கலாம் அந்த பால். நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க்கு லாஃப்ட்டுக்கு போனோம். ஆஹா, போச்சு முடிஞ்சுங்க. ஸ்டெம்பில் தெரிச்சிருச்சு பாலு. இன்னைக்கா கந்தலுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டும் ஒரு ஃபைலரில் போகிறாரு. இந்த மேட்ச் ஒரு ஃபைனலில் போகிற. ஓகே, அவுட் ஆகிட்டாருங்க ஸ்ரேயஸ் ஐயர். மீண்டும் ஒரு ஃபைனலில் அவுட் ஆகிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். அடுத்த பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டன் வந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு சர்வேராக ஆடுவாரா லிவிங்ஸ்டன்? ஒரு பிக் ஸ்கோர் பார்க்கலாமா? அவுட் பார்க்கலாம் இன்னைக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு டீசெண்டான ஷாட். நாட் ரன். ஓகேங்க. பியூஷால் மீண்டும் அட்டாக் வந்திருக்கு. லிவிங்ஸ்டன் ஸ்ட்ரைக்கு லாஃப்ட் போட்டிருக்கோம். ஒரு சரியான ஷாட். பவுண்ட்ரி கிடைக்குங்க. செம்ம ஷாட்டு. ஒரு பவுண்ட்ரியோட ஆரம்பிச்சிருக்காரு இன்றைக்கி மேட்ச்சில். ஒரு பிக் ஸ்கோர் எதிர்பார்க்கலாமா அவுட்டை? மீண்டும் லாஃப்ட். நல்ல ஷாட். பெரிய ஷாட்டு. 6 அடிச்சிருக்காருங்க. செம்ம ஷாட். 6 சரியான ஷாட். ஓகே, 6 அடிச்சது விடுங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தாலே விக்கெட் விழுவுதுங்க கன்ஃபார்ம். ரஜத் பட்டி தான் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு தூக்கி அடிச்சிருக்காரு. நோ பால். வேறு 4 கிடைக்கும். 4 விட நோ பாலுங்க. நோ பால் பயங்கரமான விஷயம். இங்கே நோ பால் கிடச்சிருக்கு. என்ன பண்ண போகிறார் ரஜத்? டாப்பா என்ன பண்ண போகிறாரு? டாப்பா பிக் ஷாட் எதிர்பார்க்கலாமா டாப்பாட்ட? ஐயோ, காட்டி விடுநிலை. ஓகே, இப்போ இந்த லிவிங்ஸ்டனுக்கு நோ பால் வந்திருக்கு. லிவிங்ஸ்டன் பிக் ஷாட் எதிர்பார்க்கலாங்க. அவுட் ஷாட். சரியான ஷாட். பர்ஃபெக்டில் பட்டுதுங்க. பர்ஃபெக்டில் பட்டாலே தெரியும் 6 தான் ரிசல்ட்டு. ஓகே, கடைசி பால் ஆஃப் த ஓவர். 8th ஓவர். என்ன பண்ண போகிறாரு? ராப்பா லாஃப்ட்டுக்கு போயிருக்கோம். தூக்கி அடிச்சுக்க. மூக்கு மேலே ராஜா. அவுட்டு. ஓகே, அவுட்டுங்க. மேக்ஸ்வெல் இறங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸ்வெல்லில். லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லாஃப்ட்டுங்க. சரியான ஷாட். 4 கிடைக்கும். இதாங்க பேட்டிங்குமாங்க லிவிங்ஸ்டன். சரியான ஷாட். ஒரு பேட்டிங்கு. மேக்ஸ்வெல் இருக்கார் இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லாஃப்ட் வச்சு போகிறோம். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிக் 6க்கா. செம்ம 6. எப்பா, ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கார் மேக்ஸ்வெல். போன மேட்ச் டக்கு. இந்த மேட்ச் பாருங்க. செகண்ட் பாலும் 6. என்ன பேட்டிங்க இது? ஐயோ இங்கே பாருங்க. சேர் கேர்ள்ஸ் மீண்டும் செகண்ட் பாலும் 6. தேர்ட் பால் என்ன ரிசல்ட்டு? தேர்ட் பாலும் 6 தான் நினைக்கிறேன். இல்லைக்கா 1 பவுண்ட்ரி. 3 பால் 16 ரன் அடிச்சிட்டாரு. ஆஹா, லாஸ்ட் பால் ரவி அஸ்வின் அடி வாங்கிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரன் தான் கொடுத்தாரு. இந்த பாலும் 6. பெரிய 6க்கா. செம்ம ஷாட்டு. பெரிய 6 அடிச்சிருக்காரு. இதை தாங்க பேட்டிங்கும்பாங்க மேக்ஸ்வெல். கமாண்ட்ரா பாய். இங்கே பாருங்க அந்த ஷாட்டை. அப்பா, கண்ணில் ஒலிக்கிற மாதிரி இருக்குங்க அந்த ஷாட்டு. ஐயோ எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, கேமரா கீழே வந்திருக்காரு. அட்டாக்கு மேக்ஸ்வெல் தூக்கி அடிச்சிருக்காரு. 6 4 அப்படின்னு பார்த்தா கையிலங்க முடிஞ்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர். போன மேட்சின் ஹீரோ பவன் நெகி இறக்கியிருக்கோம். ஓகே, இம்பேக்ட் பிளேயராக சூஸ் பண்ண 10 ஓவர் வரப்போகுது. பவன் நெகி போன மேட்சின் ஹீரோ, போன மேட்சின் சர்வேர் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். நல்ல பேட்டிங் இது. ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் த மார்க் வந்திருக்காரு. லிவிங்ஸ்டன் 11 பாலுக்கு 25ங்க. அவர் ஒரு சைடில் பயங்கரமானான்ருக்காரு.
இந்த பால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு நல்ல ஷாட், பெரிய ஷாட் எதிர்பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பெரிய ஷாட். 1 or 2 ஃபீல்டு சரியில்லைங்க. 4 கிடச்சிருக்கு. நைஸ் ட்ரை பண்ணார். ட்ரைக்கு ஃபுல் மார்க்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, அடுத்த பால் 30 தான் 62 பாலில். ஓகே, லாஃப்ட்டு போயிருக்கோம். 1 பவுன்ஸ் கேட்ச விட்டார் 4. லக்கு லிவிங்ஸ்டனுக்கு. மேட்சும் நம்மளுக்கு ஆர்சிபிக்குங்க. டிகே வந்து ஷேக் ரஷீத் பாலாக வர போகிறாரு. ஓகே, அடுத்த பேட்டிங் பேரும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கார். யாரும் அவுட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரோமேஷப்போ அட்டாக் வந்திருக்காரு. லிமிஷன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கோங்க. ஒன்றுமே ஆகாது. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் தான். நல்ல ஷாட் இது. 25 தேவை 60 பாலுக்கு. தினேஷ் கார்த்திக் ஸ்டாக். ஓகே, பவன் நகி என்ன பண்ண போகிறாரு? ப்ரெஷர்லாம் கிடையாதுங்க. ஈஸியாக அடிக்கலாம். என்ன பண்ண போகிறாங்க ஆர்சிபி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் தூக்கி அடிச்சிருக்காரு. மூக்கு மேலே ராஜா தாங்க. இல்லைங்க, சிங்கிளுங்க. ஒரு நல்ல பேட்டிங் பவன் நகி. போன மேட்ச் நான் யாருன்னு நிரூபிச்சாருங்க. அந்தமாதிரி இந்த மேட்ச்சை நிரூபித்தா நல்லாயிருக்கும். பட் இந்த மேட்ச் நிர்வகிக்கலாம் ஈஸியாக இருக்குது. ஜோஃப்ராஜ் இருந்தாலும் வீக்கெண்ட் போடுவாங்க. கன்ஃபார்ம் ஃபுல் மார்க் சொல்லுவேன். மூக்கு மேலே இல்லை. ஐயோ முடிச்சுங்க விக்கெட்டு. ஓகே, இம்பேக்ட் பிளேயர் தினேஷ் கார்த்திகன். ஃபஸ்ட் இம்பேக்ட் நம்ம என்பிஎல் சீசனில் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க, ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்காதவங்க மறக்காமல் இப்போ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, தினேஷ் கார்த்திக் வந்து தினேஷ் கார்த்திகோட ஃபர்ஸ்ட் பால். தென் ஜோஃப்ராஜ் ஹாட்ரிக் பால். ஃபர்ஸ்ட் பால் டொக்கு. ஃபர்ஸ்ட் பால் டொக்கு வச்சா அவருக்கு ஏதாச்சும் என்ன நடக்கும் பார்ப்போம். லாஃப்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். தினேஷ் கார்த்திக் வச்சு தூக்கி அடிச்சிருக்கோங்க. 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4 கிடச்சிருக்கு. கேட்சை விட்டார். 4ம் கிடச்சிருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு ஸ்டார்டிங்லேயே. ஓகே, பவுண்ட்ரி ஏற்றுக்கலாம். லிவிங்ஸ்டன் கேப்பில் அந்த கேப் அவருக்கு பிடிச்ச ஏரியாவாக இருக்குங்க. அந்த மேட்ச்சில் 4 கிடைக்கும். அந்த மேட்ச்சில் மீண்டும் ஒரு 4. 50 போல போல. இன்னும் 2 ரன் மட்டுமே தேவை. சின்ன 4 ரன் மட்டுமே தேவை. ஐயோ, தேவையில்லாமல் ஷாட்டுங்க. அவுட்டு. லிவிங்ஸ்டன் பேட் லக். ஓகே, வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு. போன மேட்ச் சூப்பராக விளாண்டாருங்க. ஷாட் கையிலையா? இல்லை, ஒன்று கிடைக்கும். இன்னும் 3 ரன் மட்டுமே தேவை. 45 பந்தில் 3 ரன்னு. இன்னும் ஒரே ஒரு ரன்னுங்க. வின்னிங் ஷாட் வரப்போகுது. இல்லை, காற்று விடுனை. வாஷிங்டன் சுந்தர் கையில் தான் முடிக்கணும். வாஷிங்டன் சுந்தர் தான் முடிக்கணும்னு தலையெழுத்து இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த மேட்ச்சில். அப்படி ஓகே, தூக்கி அடிச்சிருக்காரு. 4 கிடைக்கும். 4ஓட மேட்ச் தூக்கி அடித்து மேட்சே முடிச்சிட்டாருங்க. 4 ரிசல்ட் எல்லாமே முழிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸில். ஓகே, மேக்ஸ்வெல் தான் மேன் ஆஃப் த மேட்ச். 22 ரன் அடிச்சு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க. செம்மையாக விளாண்டுருக்காரு மேக்ஸி. வெல்டன் மேக்ஸ். நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் ஜம்முன்னு ஃபஸ்ட் இடத்துல தாங்க இருக்கோம். நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட் இடத்துல தான். ஓகே, 6 ரொம்ப பேர் இருக்குது. ஓகே, இதுலேயும் இருக்குங்க. ஓகே, அடுத்த மேட்ச் யார் கூட அது பார்ப்போம். முக்கியமே அதே தான். ஓகே, ஹைதராபாத் கூட நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், அடுத்த இல்லை பார்ப்போம். ஓகே, பாய்.